ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் சுவையான கார்ன் சூப் பார்க்க போகிறோம் வீடியோவில். அது நாம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது வந்து ரைனி சீசனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வானல் போட்டுக்குவோம், தண்ணி ட்ரை ஆகட்டும். இப்போ நான் ஒரு பீஸ் பட்டர் எடுத்திருக்கேன், அதை நம்ம போட்டுக்குவோம். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் இதை நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு செய்வோம். இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் போட்டுக்குவோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கார்லிக்கு, அதுவும் ஃபைனாக சாப் பண்ணது, அதை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்குவோம். இன்னொரு 1/2 ஸ்பூனு அதையும் போட்டுக்குவோம், நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இப்போ நம்ம ரெண்டையும் நல்லா கிளறுவோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறுவோம். இது வந்து ரொம்ப நல்லது சூப்பு. நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியிலலாம் நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது. இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலு பீன்ஸ் எடுத்துக்குவோம். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இதில் போட்டுக்குவோம். இதை நல்லா 2 கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு பவுலு கேரட் வச்சுருக்கோம், நைஸாக கட் பண்ணது. நம்ம அதையும் இப்போ இதில் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூனு நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதில் ஆஃப் கொட்டிக்குவோம். இதில் மீதி ஆஃபை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பட்டு போல் ஆகிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். இதோட இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை இந்த கலவையோட சேர்த்துக்கலாம். அதோட அந்த மீதி இருக்கிறதையும் தண்ணி வேஸ்ட் ஆகிடும், அதனால் தண்ணி எடுத்து ஊற்றி அதையும் வாஷ் பண்ணி இதில் போட்டுடுவோம். இதோட நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். அது நல்லா காயெலாம் நல்லா வேகணும், அதுக்காக நல்லா போட்டுட்டு நல்லா நம்ம கிண்டி விடுவோம். இது கொஞ்சம் காய் வந்து பாயில் ஆகணும், ஏன்னா பீன்ஸ் வேகணும் கொஞ்சம் நேரம். கேரட் வந்து ஆயில் கிண்டும் போதே அது வெந்துடும், ஆனால் பீன்ஸ் வேகாது. நம்ம இப்போ இதில் 1 ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்குவோம். சால்ட்டு போட்டுட்டு நம்ம இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது பீன்ஸ் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டுவோம். பீன்ஸ் வெந்துட்டாலே மிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்திருக்கும், பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொடி பண்ணது இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து நம்ம இந்த சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதனால தான் பெப்பர் போடுறோம், பச்சை மிளகாய் போடாமல். வேறு எதுவும் மிளகாத்தூள் எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா பெப்பர் வந்து ரொம்ப சளிக்கு நல்லது, இருமல் எல்லாத்துக்குமே. இந்த ரைனி சீசனில் வந்து எல்லாருக்கும் இருமல் சளி அது மாதிரி இருக்கும், அதுக்காக. இதில் 1 ஸ்பூன் வந்து மின்ட்டு சேர்த்துக்குவோம், 1 ஸ்பூனு கொத்தமல்லி போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடுவோம். அதோட 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு அதை போட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம அதை கரைச்சிக்குவோம். இது வந்து அந்த சூப்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக
நல்லா அதை கரைச்சிட்டு நம்ம இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம நல்லா கிளறி விடணும். ஏன்னா இது அப்படியே விட்டுட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டாக உறைஞ்சிரும், கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம நல்லா இதை கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரணும். இது அப்போ தான் அது கொஞ்சம் அந்த க்ரீமியாக வரும். அதுக்காக நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதான், திக்காயிட்டு இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணுவோம். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெய்னி சீசனுக்கு ஒரு சுவையான ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை வீட்டிலே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வெளியில் விற்கிற எந்த பிராண்டும் பாக்கெட்டை வாங்கி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது அவங்க எப்போ பண்ணி வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் வாங்கி நாமளே கட் பண்ணி நாமளே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லோரும் சாப்பிடும்போது அதை நம்ம பார்க்கும்போது அதுவும் நமக்கு ஒரு சந்தோஷம். இதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.